ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்குறோன்னா கறிவேப்பிலை சாதப்பொடி. இப்போ புளியோதரை பொடிலாம் ரெடிமேடாக செஞ்சு வச்சுக்கிறோம் இல்லையா, அதுமாரி இது கறிவேப்பிலை எடுத்துகிட்டு வந்து அதை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கணும். அதில் கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிடுங்க. இது நல்லா வதங்கியாச்சு. அதுக்கப்புறம் எடுத்து மாற்றிக்கலாம். அதில் கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சம் வெந்தயம், இது ரெண்டையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதுக்கு ஆயிலெலாம் தேவையில்ல, ட்ரையாகவே வறுத்து எடுத்துக்கலாம். அரை டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். கறிவேப்பிலை ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன். இது அதிகமாக போட்டோம்னா வெந்தயமும் கடுகும் கசப்பாயிடும், லைட்டாக கசக்க ஆரம்பிக்கும். அதால் கொஞ்சமாக போட்டிருக்கேன். கடுகு நல்லா வெடிக்குது பாருங்கள். ரொம்ப தீ விடாமல் ப்ரௌன் கலர் ஆனதும் வெந்தயம் எடுத்துடலாம். அவ்வளோதான். இது 3 மட்டும்தான் நம்ம இப்போ வறுக்கிற வேலை, அதிகமாக எதுவும் இல்லை. மிக்ஸி ஜாரில் இதை முதல்ல போட்டுக்குவோம். கடுகு வெந்தயம் வறுத்தது, அதுக்கப்புறம் கறிவேப்பிலை போட்டுக்குவோம். நான் எல்லாமே ஒன்றா போட்டு அரைச்சிட்டேன். இதில் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு புளி போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நாங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தது. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோ வானலில். இதில் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வருது, இது கூட பூண்டு தட்டி போட்டுக்கலாம். பூண்டு நல்லா கலர் மாறணும். பூண்டு கலர் மாறட்டும் நல்லா. பூண்டு கலர் மாறினதும் நான் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மட்டும் போடுறேன், காரமாக இருக்கும். நீங்கள் மிளகா அரைக்கிறது இருந்தால் கடுகு வெந்தயம் கூடவே அதையும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு கறிவேப்பிலெலாம் அரைக்கும்போது அது மிளகாயும் போட்டுக்கோங்க. வரமிளகாய் அதோட போட்டு அரைச்சிடுங்க. நம்ம அரைச்சி வச்சது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். லைட்டாக எண்ணெய் இருக்குது. எண்ணெய் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை, எண்ணெய் இருந்தால் நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான். இது இன்னும் கொஞ்சம் ஆற அந்த எண்ணெய் ஃபுல்லாக அது உறிஞ்சிடும், அந்த பொடி உறிஞ்சிடும். நம்ம இதை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 10 நாள் ஆனாலும் கெடாது. நமக்கு எப்போ தேவையோ இப்போது கொஞ்சமாக எண்ணெய் கடுகு போட்டு வானலில், அதுக்கப்புறம் இந்த பொடியை எடுத்து போட்டு சாதம் கொட்டி, எப்பயும் புளி சாதம் எப்படி கலரும் புளியோதரை பொடி போட்டு அதே மாதிரி தான் இதுவும். நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு. செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கா இல்லைன்னு சொல்லுங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.